உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கோம் முழுமையான அமல் செய்திருக்கின்றோம், நாங்கள் சுவர்க்கவாதியாகத்தான் நாங்கள் அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு முழுமையான ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் சில விடயங்கள் எங்களை மறுமையில் கூட விடாது, சுவர்க்கத்துக்கு விடாது. அல்லாஹ்விடம் அப்படியே இருக்கும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முழு மனிதனை நீங்கள் காண்பீர்கள். ஒரு முழு மனிதனை நீங்கள் அந்த நேரத்தில் காண்பீர்கள். நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள், சுவர்க்கத்திற்கு முதலாவது நுழைபவர் இவராகத்தான் இருக்க முடியும் என்று அந்த நேரத்திலே பார்த்தீர்கள். ஆனால் அவர் பெரும் ஒரு மற்றொருக்காரராக சிலரை நினைத்துக் கொள்வீர்கள். எப்படி? அவர் நல்ல அமல்கள் செய்தவர், நல்ல ஒரு செயற்பாடுகளை செய்து உலகத்திலே வாழ்ந்தவர். ஆனால் பிறரது உரிமையில் கையளித்தவர், பிறரது உரிமையில் கையளித்தவர், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தவர், மற்றவர்களுடைய உரிமையை கூடுதலாக பேணாமல் அவர் பின்பற்றாமல் நடந்த ஒருவர். எனவே இவருடைய அமலை பங்குவித்து கொண்டு போவதற்காக அவரை சூழ பல மனிதர்கள் கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் எனது பூமியில் இவர் கொண்டே எடுத்தார். இவர் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் பூமியில எனது கொண்டே எடுத்தார். இவர் பக்கத்து வீட்டுக்காக. ஆனால் அதனை அவர் பெருசாக நினைக்கவில்லை. அல்லது ஏதாவது ஒரு கட்டத்திலே நியாயத்தில் ஒருவர் தீர்ப்பிலே கையெழுத்தார், இதனை அவர் பெருசாக நினைத்திருக்க மாட்டார். வியாபார நேரங்களிலே இவர் எனக்கு மோசடியான வியாபாரத்தை செய்தார், இவர் அதிலே கணக்கெடுத்திருக்க மாட்டார். ஒன்றை ஒன்று அல்லாஹ்வை வழங்குவது மட்டும். இப்படியாக பிறரது உரிமையிலே சிறந்த முறையில் நடந்து கொள்ளாதவர்கள் மறுமையிலே முழு அமல் செய்வர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பங்குவிக்கப்பட்டு ஏனைய மனிதர்கள் அநியாயம் செய்யப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த மனிதர் ஒரு தனி மனிதராக அந்த நியாயிலே காணப்படுவார். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு விசாரித்து நீங்கள் செல்லுமிடம் இவ்வளவு இருக்கிறது என்று நரகத்தின் வாயிலை காட்டி விடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு பிற மனிதர்களுடைய அந்த விவகாரங்களிலே நாங்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே நாங்கள் பார்க்க முடியும். ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியிலே தலைவரையும் அந்த மோலரையும் சந்தித்து விட கடிதம் எழுதுவார். அந்த மகளாக செல்வ கடிதம் எழுதுவது செல்வதற்கு முன்னால் எப்படி கடிதம் எழுதுவார்? நான் இந்த மகளாக இத்தனை வருடம் வாழ்ந்திருக்கிறேன், யாருக்காக ஏதாவது செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வாசித்து விட்டு அவர் சென்று விடுவார். இது ஒரு வழக்காக இருக்கின்ற ஒரு விடயம். அது இஸ்லாம் அப்படி அல்ல. யாருக்கு நீங்கள் அநியாயம் செய்தீர்களோ அவரிடம் சென்று எந்த அநியாயத்தை சுட்டிக்காட்டி இந்த நேரத்தில் இந்த விதத்தில் நான் செய்திருக்கிறேன், அதனை என் மன்னிக்காதவரை அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டார், உடனடியாக மன்னித்துக் கொள் அல்லது ஏற்றுக்கொள் என்று அவரிடம் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் அச்சையும் அல்ல, இந்த உலகத்தில் எதெல்லாம் பெரிய அமலாக செய்து சொல்லப்படுகிறதோ அந்த அமல்களை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்றால் சில மனித உரிமையில் நாங்கள் சில மனிதர்களுடைய உரிமைகளை இருக்கின்றோம். இந்த பூமியினுடைய விஷயத்தை பாருங்கள். வளவு அந்த பூமியினுடைய அம்சங்களை மனிதர்களாக அழைத்து சொன்னார்கள். இக்காலத்திலே ஒரு காலங்களும் இந்த மனிதர்கள் சொத்து சுகங்களில் இந்த இருக்கின்ற வசிக்கின்ற பூமியை ஒரு சங்கத்தை விட மேலாக நேசிப்பார்கள் என்று சூரத்துல் அன்ஆமிலே அல்குர்ஆன் சொல்கிறது. அப்படி என்றால் இன்றைய சமஸ்த மண்டலத்திலே பார்க்க முடியும். சமாதானத்தில் இருக்கின்ற ஒரு ஆயாசம் கேட்க முடியும். வருகின்ற பிரச்சனையில் அதிகமான பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகளும் இந்த பூமி பிரச்சனைகளும், இந்த நகர்த்திய இந்த பூமியை ஒரு துண்டை எடுத்து விட்டார் என்ற பிரச்சனையும் முஸ்லிம்கள் மத்தியிலே குடியோடி போய் கிடக்கிறது என்று சொன்னால் சில மனித உரிமைகள் எவ்வாறு தேவைப்படுகிறது? எமது அமல்களை நாங்கள் பாதுகாக்க முனைகின்றோம். இப்படி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் எங்களுடைய அமல்களை அழித்துக் கொண்டே செல்கிறது என்பதை இன்று எவருக்கு தெரியாமல் கூட உன்னதமான விடயமாக இருக்கிறது. அன்பானவர்களை ஆசை சகோதரர்கள், எனவேதான் என்ன அமல்கள் செய்தாலும் கூட அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பெண்டிங்காக இருக்கிறது. ஒரு இடையில இருக்கிறது. ஆனால் சில உரிமைகளை நாங்கள் வழங்காதவை. அதனைத்தான் அல்குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் பானாமல் இருந்தால் அவரை அல்லாஹ் அந்த சமூகத்தை திருத்த மாட்டான் என்று அல்குர்ஆன் சொல்கிறது. என்றால் நாங்கள் சில மனித உரிமையிலே எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வுல்மு உல்மாத் யௌமல் கியாமா. இந்த அநியாயங்கள் எல்லாம் மறுமையிலே கத்தியாக செய்கின்ற அநியாயங்கள் ஒவ்வொன்றும் மறுமையிலே உங்களுக்கு எதிரான ஒரு கருப்பு
கட்டியாக வந்து முன்னே நிற்கும். அதனை தாண்டி நீங்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது. அநியாயத்திலிருந்து பாதுகாக்கிறது, அநியாயத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுக்கும் எமக்கும் இருக்கின்ற தொடர்பில் நாங்கள் தப்பிக் கொள்ளலாம். அல்லாஹ் மிக இரக்கமானவன். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மிகவும் இரக்கமானவன். நாங்கள் அதனால தப்பலாம். யாரெல்லாம் மனிதனிடையே பாவம் செய்வதை மன்னித்து மறுமையிலே கூட எத்தனையோ கருத்துக்களை பார்க்கின்றோம். மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே தொடர்பான பாவங்களை சரி மன்னித்து விட்டு நீ சுவர்க்கத்துக்கு பக்கத்தில் வைத்திருந்தே என்று சொல்லுவார். அந்த மனிதன் மாறிக்கமா சுவர்க்கத்துக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் உள்ளுக்கு விடு கடைசியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆசை வரும் வரைக்கும் அந்த பாவம் அல்லாஹ்வுக்கும் இவனுக்கும் உள்ள பாவம் செய்த மனிதனை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு அல்லாஹ் அனுப்புகிறார் என்றால் இந்த விளையாட்டை இந்த மனித உரிமையில் சரிவராது. இந்த விளையாட்டுகள் எல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற விவகாரங்களிலே சரிவராது. இந்த உலகத்திலே இந்த மனிதன் மன்னித்திருக்கிறவன் மரணிந்ததன் பின்னால் சரிவராது. மரணிந்ததன் பின்னால் மறுமையில உம்மாவை கண்ட மகன் ஓடுறது, குஞ்சரை கண்ட புரிஞ்ச ஓடுறது, குடும்பத்தை கண்ட மக்கள் ஓடுறது என்ற ஒரு கருத்திலுமே இருக்குமே ஒழிய இந்த காலத்தை நான் மன்னிச்சாப்ப நீ போடும் மறுமையிலே சொல்லுவான். இந்த உலகத்தில் நீங்க அந்த மனிதனிடம் சென்று அந்த உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உரிமையை மறுமையில எங்களுக்கு காப்பாக வைத்துக் கொள்ள முடியாது. எனவேதான் இந்த பெண்டிங்கில் இருக்கின்ற அல்லாஹ்வுக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு அல்ல, மனிதனுக்கும் உள்ள உரிமைகள் எல்லாம் இந்த உலகம் உலகத்தில் இருக்கின்ற மறுமைக்கு முன்னால் அழகாக அதனை எல்லாம் உள்ளாக நிவர்த்தி செய்துவிட்டு முழுமையாக நாங்கள் நிவர்த்தி செய்துவிட்டு நாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மரணித்தோம் என்று சொன்னால் எமது அமல்களுக்கும் பாதுகாப்பு, மறுமையிலே அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவேதான் வல்லவன் அல்லாஹ் இப்படியான அம்சங்களின் ஊடாக இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி இஸ்லாத்தின் அடிப்படையில் எமது அமல்களையும் பாதுகாத்து நாங்கள் முழுமையான சுவர்க்கவாதிகள் பட்டியல்களில் அல்லாஹ் எங்களை பல்வதற்கு எல்லா வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வாசல் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.